Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே சுமார் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவுற்ற கட்டுமானங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். வெள்ளப்புத்தூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 18,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய நியாய விலை கடை கட்டடத்தை மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். மேலும் கிளியாநகர் பகுதியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிழற்குடையையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே தோட்டத்தில் விவசாயி ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெய்யனூத்தம்பட்டி சங்கரலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கருப்பையா என்பவர் அவரது தோட்டத்தில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். திமுக ஆட்சியில் கூலிப்படையினரால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பெரியார் தீவுத்திடல் அருகே உடுமலை சாலையில் சாக்லேட் மூட்டை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் குப்பைகளை கொட்டும் பாழடைந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு மூட்டையில் சாக்லேட்டுகள் இருந்துள்ளன. அவற்றை அவ்வழியாக வந்த ஒருவர் எடுத்து பார்த்தபோது சாக்லேட் கவரில் போலியான நிறுவன பெயர்கள் இருந்துள்ளது. காலாவதியான போலி சாக்லேட்டுகள் வீசப்பட்டதா அல்லது போதை சாக்லேட் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. காவலர்கள் ரோந்து செல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாலேயே இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சாலையோரத்தில் மாங்கூழ் கழிவுகளை கொட்டுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மல்லப்பாடியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மாங்கூழ் நிறுவனம் லாரி மூலம் பையனூர் கிராம சாலையோரத்தில் 16 டன் மாங்கூழ் கழிவுகளை கொட்டப்பட்டுள்ளது. மதுபோதை லாரி ஓட்டுநரிடம் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனத்திடம் அதிகாரிகள் மாமூல் வாங்கிக் கொண்டு இதுபோன்ற சுகாதார சீர்கேடு ஏற்படும் செயலை கண்டுகொள்வது இல்லை என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு மருத்துவமனையில் லேசான காயத்திற்கு சிகிச்சை பெற்ற பெண்ணுக்கு 6,000 ரூபாய்க்கு சிகிச்சை அளித்ததாக வந்த செய்தியால் அதிர்ச்சியடைந்தார். மல்லியக்கொல்லை பகுதியைச் சேர்ந்த நிர்மலா தேவி என்பவர் லேசான காயத்திற்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். அப்போது அரசு காப்பீட்டு திட்டத்தில் 6,000 ரூபாய்க்கு சிகிச்சை அளித்ததாக செல்போனில் தகவல் வந்ததால் அதிர்ச்சியடைந்தார். இதுபோல் ஏராளமான பொதுமக்களுக்கு தெரியாமல் காப்பீட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்றனவா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் டாஸ்மாக் மெகா ஊழல் போல் அரசு மருத்துவமனையில் காப்பீடு மூலம் ஊழல் அரங்கேறுகிறதா என சந்தேகம் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் பேரூராட்சி பெண் தூய்மை பணியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மகளிர் சுய உதவிக்குழு மூலம் அய்யலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 23 பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முத்துக்கண்ணு என்பவர் குளத்துப்பட்டியில் பணியில் இருந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த நபர் தகாத வார்த்தையால் பேசி வாகனத்தை பறித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் விடியா அரசின் அதிகாரிகள் அதனை கண்டு கொள்ளாததால் சக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே சேதமடைந்துள்ள சாலையை சீரமைக்க கோரி பள்ளி மாணவர்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமணஞ்சேரி உள்ளிட்ட 6 கிராமங்களில் இருந்து கரம்பக்குடிக்கு செல்லும் சாலை கடுமையாக சேதமடைந்து நடக்கவே லாயக்கற்ற நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 6 கிராம மக்கள் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்காவிட்டால் 2026 தேர்தலை புறக்கணித்து விடியா அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என எச்சரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வனவாசியில் செயல்படும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் விடியா அரசின் போக்குவரத்து துறை போதிய பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.